ஹாய் guys, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசா த லைன் கிங் அப்படின்ற ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இந்த மூவியை 2019 ரிலீஸ் ஆன த லைன் கிங் அப்படின்ற அந்த மூவியோட ஒரு ப்ரீக்வல் மூவி மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லைன் கிங் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாவோட அப்பாவை முஃபாசா அப்படின்ற அந்த ஒரு லைனை காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு லைனோட ஸ்டோரியை தான் நமக்கு இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த மூவி வர்த்தா இருந்ததா, ஸோ லைன் கிங் அளவுக்கு இந்த மூவியுமே வர்த்தா இருக்கா அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாயிலர் கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுல பெருசா ஸ்பாயிலர் இருக்காது. ஒருவேளை எனக்கு சின்ன விஷயமே ஸ்பாயில் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என் ரிவ்யூ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரி ஜான்ஸ்கின் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அந்த இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா லூ ஈவ் கார்ட்டர், ஸோ இவங்க வந்து கியரா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அரோன் பெயரர், ஸோ இவர் வந்து முஃபாசா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. டான்ஸ் அப்படின்ற ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா நாலா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. மேட்ஸ் மிக்கல்சன், சோ இவர் வந்து அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத சிம்பிளா ஒன் லைனர் சொல்லணும் அப்படின்னா, முஃபாசா அப்படின்ற அந்த ஒரு லயன் எப்படி ஒரு மிகப்பெரிய ராஜாவா மாறுறான். அது மட்டும் இல்லாம முஃபாசா அண்ட் டாக்கா இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற ஜர்னி. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. சோ இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டெக்னிக்கல் சைட சொல்லலாம். பிகாஸ் டெக்னிக்கல் சைட்ல உண்மையிலேயே ரியலா நம்ம கண்ணு முன்னாடி சிங்கம் வந்து நின்றா எப்படி இருக்கும், இல்ல சிங்கத்தோட குட்டி வந்து நின்றா எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு விஷுவலாவே சூப்பராவே காமிச்சிருக்காங்க. சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்ற எந்த ஒரு இடத்துலயும் நம்ம குறை சொல்ல முடியாது. உண்மையிலேயே லைன் கிங்கான ஒரு உலகம் அதை வந்து டிஸ்னி சூப்பராவே உருவாக்கி இருக்காங்க. சோ அதை வந்து நமக்கு லைன் கிங்ல எப்படி அந்த உலகத்தை நமக்கு காமிச்சிருப்பாங்களோ அந்த உலகம் உண்மையிலேயே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நமக்கு இந்த படத்தை தான் ஆக்சுவலா கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இது ப்ரீக்வல் அப்படின்றதுனால சோ அந்த ஒரு ரீசனால அதை கிரியேட் பண்ண விதமுமே சூப்பரா இருக்குங்க. நம்ம அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுலயுமே முஃபாசாக்கு அவங்க பண்ண அந்த கிராபிக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்காக்கு பண்ண கிராபிக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருமே நம்ம சொல்லிட்டே போலாம். எல்லா கேரக்டருமே ரியலாவே அங்க ஒரு அனிமல் தான் நம்ம கண்ணு முன்னாடி நடிக்குதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. சோ இந்த இடத்துல இந்த அனிமல் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டாப் நாச்சான டெக்னிக்கல் டீம் இந்த படத்துல வேலை பண்ணிருக்காங்கன்றது பார்க்கும்போதே தெரியுது. அதுவும் ஒரு சீன்ல மட்டும் இல்ல, இந்த படத்தோட சீன் பை சீன்ல நீங்க எந்த ஒரு சீன்லயுமே விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு பிசிறே அடிக்காதுங்க. உண்மையிலேயே ஒரு விஷுவல் ட்ரீட்டா ஒரு படம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கண்ண முடிட்டு இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம். சோ விஷுவலா உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இந்த படத்துல வைக்கல. சோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த சீனை எலிவேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம லைன் கிங் மூவிலயுமே வந்து பார்த்திருப்போம், இது வந்து ஒரு மியூசிக்கலா தான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த படத்தையுமே ஒரு மியூசிக்கலா தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் அந்த மியூசிக்கலா கொண்டு வந்தாலுமே அவங்க இந்த படத்துல யூஸ் பண்ண எல்லா மியூசிக்ஸுமே சூப்பரா தாங்க இருக்கு. அதுல நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. நான் விஎஃப்எக்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா முஃபாசா தன்னோட அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தன்னோட தண்ணியில வந்து ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும். அந்த ஒரு சீன்ல நீங்க பாத்தீங்கன்னாலுமே விஎஃப்எக்ஸ் உண்மையிலேயே டாப் நாச்சா இருக்கும். சோ அந்த அளவுக்கு சூப்பரான டெக்னிக்கல் டீம் இந்த படத்துல வேலை பண்ணிருக்காங்கன்றது எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு சீன் போதுங்க. இதை தாண்டி நான் வேற ஏதாவது சீன் சொன்னா அது ஸ்பாயிலர் ஆயிரும். இதுதான் வந்து நான் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டா நான் சொல்லுவேன். இதை தாண்டி பாசிட்டிவா என்கிட்ட கேட்டீங்கன்னா கதை நான் சொல்லுவேங்க. என்னதான் இந்த கதை வந்து நம்ம அவ்வளவு பெரிய கதையா நமக்கு தெரியல நம்ம சொன்னாலுமே லைக் இந்த கதையை கொண்டு போன விதத்துல ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவங்க இந்த படத்தை சூப்பராவே நம்மள வந்து கிரிப் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே பெருசா லேகோ அப்படின்ற ஒரு போரிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே நமக்கு வராது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு நம்மள ஒரு புது ஜர்னிக்குள்ள கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எமோஷன், சோ ஒரு சீன்லயுமே எமோஷன்ஸை சூப்பரா நமக்குள்ள கன்வே பண்றாங்க. அதாவது ஆரம்பத்துல எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்ட் கிரியேட் ஆகுது, டாக்கா அண்ட் முஃபாசா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அப்புறம் வந்து முஃபாசா வந்து எப்படி ஒரு விஷயமும் கத்துக்க ஆரம்பிக்கிறான், அவன் எப்படி ராஜா அப்படின்ற அந்த போர்ஷனுக்கு போகிறதுக்காக போறான் அப்படின்றது எல்லாமே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸை தாண்டி நம்ம கண்டிப்பா இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் சொல்லலாம். சோ வில்லன் கேரக்டரைசேஷன் உண்மையா நல்லா இருக்குங்க. அந்த கேரக்டர் வந்து கிரோஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் தான் ஆக்சுவலா கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த கேரக்டரை காமிச்ச விதத்திலயுமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்கள வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதாவது நார்மலா இருக்க லைன்ஸ் எல்லாம் நார்மலா இருப்பாங்க, பட் ஒரு டிஃபரெண்டான லைன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி லைன் எல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகி தான் அவங்களோட குரூப்பே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட டியூரேஷனே ரொம்பவே சின்னதாங்க. மேக்ஸிமம் 1 hour 45 minutes தான். சோ அந்த ஒரு ரீசனால இந்த கதைக்கு அந்த டியூரேஷன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்துச்சு. சோ அதனால அதுவுமே அவங்க சூப்பரா தான் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க உண்மையிலேயே அவங்க அந்த கேரக்டராவே நின்றுருக்காங்க அப்படின்றத நமக்கு ஸ்கிரீனை பார்க்கும்போதே தெரியுது. சோ இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரிஞ்சுது, அவங்க மெயினா வந்து ஆக்சுவலா கிட்ஸை தான் ஃபேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் கிட்ஸை பேஸ் பண்ணி எடுத்தாலுமே பெரியவங்களுமே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுத்திருக்காங்க. சோ வெறும் கிட்ஸ்க்காக மட்டும் தான் நீங்க இந்த படத்தை போய் பார்க்கணும்னு இல்ல, நீங்களாவும் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அதாவது ஒரு லைன்
லயன் கிங் அப்படின்ற அந்த படம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததோ அதே ஃபீல் உங்களுக்கு இந்த படமே கொடுக்கும். அதுல எந்த வித மாற்றமுமே இல்லை. பட் நீங்க வந்து ரொம்ப பெருசா கதை எதிர்பார்க்க கூடாது. பிகாஸ் லயன் கிங்கோட ஸ்டோரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். அது ஸ்கிரீன் பிளேல தான் நமக்கு பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு இந்த படத்துலயுமே சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரியுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனா அந்த சிம்பிள் ஸ்டோரியவே ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு நம்மள எங்கேஜிங்கா உட்கார வச்சு காமிக்கிறாங்களோ சோ அந்த ஒரு விஷயத்துல இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இதை தாண்டி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலுமே வந்துச்சு. சோ அந்த ஒரு ரீசனால எனக்கு இதுல பெருசா நெகட்டிவ் படலங்க. எனக்கு இந்த படத்துல நெகட்டிவா பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் இந்த இடத்துல இந்த டாக்கா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து சரி ஒரு சில இடங்கள்ல நல்லாவே தான் டிஃபைனேஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படி முஃபாசா அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி டாக்காவுமே தான் எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த கேரக்டர் டெப்த்ன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ, இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஒரு சில பேருக்கு இதுவே போதுமே அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த் பண்ணிருக்கலாமோ. சோ அந்த டெப்த் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது வில்லனா மாறுறதுக்கான ஒரு மோட்டிவ் வந்து நமக்கு உண்மையிலே செம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டருக்கான எண்டிங்குமே நமக்கு ரொம்பவே மனசு நின்றுக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சின்ன நெருடலா எனக்கு இந்த படத்துல பட்டுது. அதை தாண்டி எனக்கு பெரிய நெகட்டிவா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. பிகாஸ் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை எந்த அளவுக்கு அவங்க பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ரீசனால இதை தாண்டி நான் எந்த ஒரு நெகட்டிவுமே நான் சொல்ல மாட்டேன். ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நீங்க உங்களுக்கு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க புக் பண்ணிட்டு ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கலாம். இதுல எந்த வித உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரேட்டட் சீன்ஸ்மே கிடையாது. தாராளமா ஃபேமிலியோட போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட இந்த சாட்டர்டே சண்டே ஒரு ஜாலியா ஒரு படத்தை போய் பார்க்கணும், ஒரு புது ஜர்னியை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஓரா டிக்கெட் இந்த படத்துக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்த படத்துக்கு டிக்கெட்டை போட்டுட்டு போகலாம். இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா நீங்க இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 5 தருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ ஓவராலா இந்த படத்துக்கு நான் என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவுட் ஆஃப் 5க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷுவலுக்காக நான் கண்டிப்பா 5 தருவேன். ஓவராலா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் 4 தருவேங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா 5 கொடுத்துருப்பேன். அந்த ஒரு சின்ன நெருடல் எனக்கு இருக்கிறதுனால நான் சொல்றேன். எத்தனை பேர் இந்த படத்தை பாத்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனை பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Now Prime Time.